Hi guys, good morning. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 5:30 ஆக போகுது. ஸோ இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்பியிருக்கேன்னா பெங்களூர் போகிறேன். ஸோ வந்துட்டு அது ஒரு vlog-ஆக எடுக்கலாமேன்னு தான் வந்துட்டு நான் இவ்வளோ காலையில் எழுந்தேன். பட் வந்துட்டு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ கிளம்பலாம். நான் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பெங்களூரில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சொன்ன மாதிரி சின்ன ப்ராப்ளம் என்னென்னா டிரைவர் வரல இன்னும். ஸோ வந்துட்டு நாங்களே ஓட்டிகிட்டு போயிடலான்னு தான் இருக்கோம். கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ நாங்களே காரை ஓட்டிகிட்டு போயிடுறோம். ஸோ ஓகே, பெங்களூரில் பார்ப்போம். பை. வந்துட்டு கர்நாடகாவில் என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்காக நின்றுருக்கோம் இந்த ஒரு ஹோட்டலில். ஸோ ஏன் பெங்களூர் போயிட்டு பார்க்கலாம். பாய். ஸோ நான் ஹோட்டலில் போயிட்டு vlog எடுக்கலான்னு தான் இருந்தேன். பட் வந்துட்டு அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. கொஞ்சம் அது வந்துட்டு எனக்கு கேமரா வெளில இருக்கிறதுல கொஞ்சம் ஷை ஆகிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு அங்கே நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒன்று தான் சாப்பிட்டேன், பொடி தோசை சாப்பிட்டேன். அதில் அவ்வளோ நெய் ஊற்றினாங்க. லிட்ரலாக பிளேட்டில் வந்துட்டு கீழே வந்து அவ்வளோ நெய் வந்து தங்கி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பெங்களூரில் இன்றைக்கி 3 டெஸ்டினேஷன் போகலான்னு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் தான் வந்துட்டு பேனர்கட்டா ஜூ. இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் இங்கே வரதே ஃபர்ஸ்ட் டைம் தான். இது எனக்குமே இங்கே என்ன இருக்குன்னா தெரியாது. ஜூனா வந்துட்டு அனிமல்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வண்டலூர் ஜூ, அவ்வளவுதான். வாங்க பார்க்கலாம். சைஸ் நிறைய கடையும் இருக்குது. ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா இல்லை ஜஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஹேட் அது மாதிரிலாம் வாங்கணுன்னா கூட இருக்குது. ஓகே, வண்டி வருது. இது நல்லா இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நல்லா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் மாதிரி இருக்குது. அப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வேணா, இன்ஸ்டாகிராம் தேவைப்படுச்சுன்னா. ஓகே, இப்போ என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்குது. என்ட்ரன்ஸ் அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே, மேலே பாருங்க. ஓகே, பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனுன்றதுனால என்ன பிளாஸ்டிக் ஐட்டம் இருந்தாலும் வாங்கி வச்சுருக்காங்க, வாட்டர் பாட்டிலாகவே இருந்தாலும். ஓகே, என்ட்ரன்ஸ் இதுதான். ஜூ போல சஃபாரியில் போகணும், அதனால வந்து ஜூ என்ட்ரன்ஸ் சஃபாரி தான் அது காமிக்கிறேன். ஓகே, சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அனிமல்ஸ் வரும்போது மட்டும் காமிக்கிறேன். ஃபுல் எதுவுமே வந்து நான் காமிக்கல. கைஸ், எனக்கு லைட்டாக ஓரக்கண்ணில் பார்த்துட்டேன் என்ன இருக்குன்ட்டு. யானை இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டேன். ஐயோ, இந்த சைடு வர்றது உங்களுக்கு. ஐயோ, ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேனே, ஒன்றுமே தெரியலையே. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக கிளாரிட்டி. ஐயோ, எங்கடி கார் ரொம்ப ஜூம் பண்ணிட்டு
குல்லு வரேன்னு சொல்லிச்சு. மட்டும் வந்துட்டு இல்ல குல்லு ஜூக்கு மட்டும் வந்துட்டு அப்புறமா நான் வரல. ஹலோ கேக்குதா இல்லையா? குல்லு ஜூக்கு மட்டும் வரேன் அப்புறமா நான். ஓ மை காட் கைஸ், காட்டு மான். இது என்னமோ ஒரு மான், எனக்கு தெரியல என்ன மான். நெக்ஸ்ட் அனிமல் கைஸ், அங்கே பாருங்க எத்தனை மான் இருக்குன்ட்டு. மானை தவிர மானும் யானை 2 தான் நான் பார்த்தேனே இது வரைக்கும். எனக்கு கொஞ்சம் சிங்கம் அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசை. எனக்கு கடிச்சு தின்னாமல்லாம் சரிதான். மான் ஓடுது, மான் ஓடுது, மான் ஓடுது. கிளாரிட்டி சரியில்லை, என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபோன் கேமரா இவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட். ஓ மை காட் கைஸ், இந்த வியூ பாருங்க, செம்ம அழகா இருக்கு. செம்ம அழகா இருக்கு இந்த வியூ. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் யானை 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 தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? முதுகு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கு நான் உங்களுக்கு யானை கிளியர். யானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யானை கூட ஒரு மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ரிவர்ஸ்ல போகுது ஃப்ரெண்ட்ஸ். யானை ஹாய் சொல்லு யானை. ஐயோ யானை ஏன் இங்க வர? நோ யானை எதுவும் பண்ணாத. ஓகே நெக்ஸ்ட் அனிமலுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏரிக்கு பக்கத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி யானை. குட்டி யானை இருக்கா பக்கத்துலயே பாருங்க எத்தனை இருக்குன்ட்டு. எத்தனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட 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 நிக்குது. ஐயோ குட்டி குட்டி யானை, குட்டி யானை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வாயை பொழந்து நிற்கிது. குட்டி யானை ஒன்று இருக்குது, 2 குட்டி யானை இருக்குது. ஓ மை காட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேற வெக்கத்தை தலையை குஞ்சிட்டு இருக்கு, காமிக்கவே மாட்டுது மூஞ்ச. குட்டியான ஃப்ரெண்ட் மூஞ்ச காமி. என்ன மண்ணை தூக்கி மேலே போட்டுக்குது. ஏன் உன் தள்ள நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற யானை? தரையில் கோலம் போடுது யானை. காலை வச்சு என்னமோ பண்ணுதே. தலைவன் என்ன பண்றானே தெரியலையே. டிப்ரெஷன்ல இருக்கானா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. சரி ஓகே பை. அடுத்த அனிமல் ஃப்ரெண்ட்ஸ், கரடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரடி. ஐயோ இது வேற ஜூம் ஆக மாட்டே. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரடி ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கரடி கியூட்டா இருக்கு. டேஞ்சரா இருக்கு, பட் ஏன் பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கு. போன உடனே அப்படியே நல்லா தலையை கொடுத்து கொஞ்சம் போல இருக்குது. ஆனால் கடிச்சு கிடிச்சு வச்சுதுன்னா அவ்வளோதான், நான் ஆள் காலி. ஓகே நெக்ஸ்ட் அனிமலுக்கு போவோம். கைஸ் லெப்பர்ட்னா சிறுத்தை தானே? சிறுத்தை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சிறுத்தை தெரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். வருது. உள்ள போயிடுச்சு. ஐயோ உள்ள போயிடுச்சே. சிறுத்தை ஃப்ரெண்ட் கொஞ்சம் வெளியில வா ஃப்ரெண்ட். இங்க ஒரு சிறுத்தை. எல்லாம் ஏன் போயிட்டு அங்கேயே போகுது. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ
ஆத்தாடி சிறுத்தை எங்க இருக்க? சிறுத்தை வருது, சிறுத்தை வருது ஃப்ரெண்ட்ஸ், சிறுத்தை சிறுத்தை. ஆமா கார்த்தி நடிச்ச சிறுத்தை இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையான சிறுத்தை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க. அப்போ வெளியில வேற ஒண்ணு கூண்டை விட்டு வெளியில இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இருங்க காமிக்க ட்ரை பண்றேன். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளில இருக்கு. பாத்துட்டேன் பாத்துட்டேன் பாத்துட்டேன். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வேலைக்கு வெளியிலவே நின்றுட்டு இருந்துச்சு. எப்படி வெளியில் வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் திருப்பிட்டாங்க ஜிபே. நாங்கள் வேற ரூட்டில் போயிட்டு இருக்கோம். இங்கே என்ன இருக்கு பார்க்கலாம். எப்படி இருக்கு கைஸ்? சிங்கம் கைஸ், சூர்யா நடிச்சது இல்லை, உண்மையானது. வேலைக்கு வெளியிலவே படுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இது என்ன இப்படி தூங்குது? என்ன என் நாய்க்கே டஃப் கொடுக்கும் போல இருக்கேன். அதுவும் இப்படி தூங்க மூஞ்சிதான். சரி தூங்கு கண்ணாடி தூங்குடா. ஐயோ இதுக்கு மேலே பண்ணா காப்பி ரைட் போட்டுருவாங்க. பெருசா இருந்தாலும் செம்ம கியூட்டா இருக்கு. போய் தடையை கொடுக்கலாம் போல இருக்கு. போனா சோழி முடிச்சிரும், அதுதான் பிரச்சனை. ஆனால் செம்ம கியூட்டா இருக்கே. சிங்கம் வேற இருக்கா, சிங்கம் வேற இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் இருக்கு, பெண் சிங்கம் ரெண்டும். அதுக்கு தான் மூஞ்சில முடி இருக்கும், இதுக்கு மூஞ்சில முடி இருக்காது. ஹாய் சொல்லுங்க சிங்கம் ஃப்ரெண்ட். மரத்துக்கு பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க படுத்துட்டு இருக்கு, சுருண்டு படுத்துட்டு இருக்கு பாம்பு மாதிரி. ஒரு காரணம் சொல்றீங்களேப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு புட்டி
சஃபாரியை வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தது போகலாம். நேச்சர் பாத்துன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மல் பாத்துலேயும் வரலாம், நேச்சர் பாத்துலேயும் வரலாம். நேச்சர் பாத்துனா இதுமாரி லைட்டாக ஒரு ஹைக்கிங் மாதிரி வந்துட்டு சின்னதாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வழியில் வந்துட்டேன். என்ன லைட்டாக மூச்சு வாங்குது. என் ஃபேமிலி எல்லாரும் நார்மல் பாத்தில் போயிட்டாங்க, நான் மட்டும் நேச்சர் பாத்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டு லால்பாக் போகிறேன். ஆனால் லால்பாகில் நான் ரொம்ப ஷூட் பண்ண வேண்டான்னு வீடியோ எடுக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு உண்மையை என்ஜாய் பண்ணல ஃபேமிலியோட. ஸோ நான் லால்பாகில் கொஞ்சம் தான் வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறேன்னு. ஆனால் நைட் வந்துட்டு விவிபுரம் போகிறோம். கைஸ், பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். லால்பாகு பதிலாக கபன் பார்க் வந்துட்டோம். சண்டேன்றதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு, கொஞ்சம் இது ரஷ் நிறைய இருந்ததுனால உள்ளே வரதே கஷ்டமாக இருந்துச்சு. பட் உள்ளே வந்துட்டா நல்லா ஃப்ரீயாக நடக்கலாம். இதோ இதுதான் பார்க்கு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு மலை மாதிரி இருக்குது, ஏறலான் இருக்கேன். சரி, ஓகே, நான் உங்களை ஈவினிங் வந்துட்டு ஷாப்பிங் அப்போ பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் விலாக் எடுக்கலை. இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் விலாக் எடுக்கலை. ஈவினிங் வந்துட்டு ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துலாம் வந்துடுவேன். ஸோ அப்போது இதுவாக இருக்கும். ஸோ அப்போ பார்க்கலாம். ஓகே, பை. ஹை கைஸ், ஜஸ்ட் கிடிங். நான் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. இருங்க காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், மரத்து மேலே ஏறி உட்காந்துட்ருக்கேன். என் கூட இங்கே ஒரு தம்பி ஒன்று இருக்குது. அந்த தம்பி என்னை பார்த்து ஆன்ட்டின்னு சொல்லிடுச்சு. கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு அது. பட் இருந்தாலும் நம்மளாம் ஏறி உட்காரது தான். இந்த பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. வேறு தான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பாருங்கள், பார்க் ஓரளவுக்கு நல்லா வியூ தெரியுது. ஆலமரம் கூட இருக்குது, தொங்கலாமான்னு இருக்கேன். நீ வீட்டில் போய் தனியா தொங்கு. சரி, அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறேன். இருங்க வேஸ். வேறு தான் மரம் ஏறதா இருந்தால் டப்புன்னு உங்களுக்கு வீடியோ அப்டேட் கொடுத்துட்றேன் கைஸ். சர்ச் ஸ்ட்ரீட் போக போகிறேன் இப்போது. அது வந்துட்டு இங்கேருந்து மெட்ரோவில் போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரன்றதுனால. ஸோ வாங்க மெட்ரோவில் போகலாம். அங்கே மெட்ரோவில் போகலாம். நான் மெட்ரோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 10 years ஆக போகுது. 5th படிக்கும் போது கடைசியாக போனது ஏர்போர்ட் வரைக்கும். அதுவும் எங்கே அண்ணா நகர்லேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போனேன். அப்புறம் அதுலேருந்து ரிட்டன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மெட்ரோவில் போகவே இல்லை நான். வாங்க மெட்ரோவில் போகலாம். சும்மா சின்ன அவ்வளவுதான், உள்ள வந்தாச்சு. ஓகே வாங்க, இப்போ ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஆஹா, இந்த 2 பிளாட்ஃபார்மில் எந்த பிளாட்ஃபார்ம் போகணும்னு தெரியலையே. ஓகே கைஸ், இங்கே தான் வந்துட்டு சர்ச் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணி நல்லா ஃபன் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ இங்கே ஒரு கடையில் செயின் வாங்கியாச்சு. அடுத்து எனக்கு ஷூஸ் வாங்கியிருக்கேன். ஓகே கைஸ், வாங்க போயிட்டு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் ஷாப்ஸ் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க.
சண்டே ஆனால் ஷாப்ஸ் நிறைய இருக்கணும், ஆனால் இன்னைக்கு கம்மியாக இருக்குது. சரி பார்க்கலாம், போக போக நிறைய ஷாப்ஸ் வந்தாலும் வரும். அந்த சாக்லேட் டிப்ட் அந்த தூளாக இருக்கும். வாங்க கைஸ், தான் அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸாவது சாப்பிடலாம் ஈவினிங்கு. அங்கே பாருங்க கைஸ், பெட் ஸ்டோர். ரொம்ப மரியாதையா பேசிட்டாங்க எங்க அம்மா என்னை பார்த்து, ரொம்ப பெருமையா இருக்கு. பசிக்குது, ஸ்நாக்ஸாவது சாப்பிடலாம். சரி வாங்க என்னென்ன கடை இருக்குன்னு பார்ப்போம். நருட்டோ ஆக்ஷன் ஃபிகர்லாம் இருக்கு. என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க கைஸ் எங்க அம்மா. நான் ஒரு சூப்பராக ஒரு கீச்சனை காமிச்சா அம்மா என்ன இது, என்ன மாலா இது? அங்க ஏதோ நிறைய ஷாப்ஸ் இருக்கா, வாங்க போலாம். இங்க நிறைய கடை இருக்கு கைஸ், வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்னொன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க. ஜுவல்லரிலாம், ஐ மீன் ஃபேக் ஜுவல்லரி இது எல்லாமே, பட் நல்லா இருக்கு எல்லாமே. அது நல்லா க்யூட்டாக இருக்கு இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம். பட் வந்துட்டு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் இங்கே வாங்கலை, வேற ஒரு இடத்துல வாங்கலான்னு இருக்கேன். கைஸ் இதுதான் நான் வாங்க போகிறேன், காலில் கருப்பு இருக்குலாம் போடுறதுக்கு. भैया ये कितने का है? ஸோ அந்த கடையில் எதுவும் வாங்கலைன்னா வந்து எங்கள் அம்மா வந்து பார்கெயின் பண்ண ப்ரைஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கலன்னு வந்துட்டாங்க. அம்மா இந்த கடைக்கு போகலாம், ஃபுல்லாக ஜுவல்லரி இருக்கு. கைஸ் நான் இதுதான் வந்துட்டு தேடுறேன், இது மாதிரி தான் வந்து டிசைன்ஸு. பட் வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எங்கள் அம்மா அக்கார்டிங் டு மை அம்மா இது இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அதனால் வாங்கலை இதை. சரி நான் இதை அமேசானில் தான் ஆஃபர் போகும், அப்போ என்ன வாங்கிக்கிறேன். ஸோ கைஸ் இன்னும் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கு, மோஸ்ட்லி க்ளோத்திங் தான் இருக்கு இங்கே. மோஸ்ட்லி ட்ரெஸ் ஷாப்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. ஜுவல்லரி ஷாப்பிங் ஒன்று, ட்ரெஸ் ஷாப்பிங் ஒன்று. நான் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், சர்ச் ஸ்ட்ரீட்லேருந்து. இப்போது கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கேயும் வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். இது வந்துட்டு நிறைய லைக் வந்துட்டு ஷாப்பிங்லாம் இருக்கும். நான் வந்துட்டு எதுக்கு வந்திருக்கேன்னா ஸ்நாக்ஸ், மோமோஸ் சாப்பிட்டேன். பாருங்க மோமோஸ் சாப்பிட்டு வந்திருக்கேன். மோமோஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஷாப்பிங் பண்ணுறேன். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் அடுத்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கான வேட்டை ஆரம்பிக்குது. வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். பானிபூரி சாப்பிட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பெங்களூரில் டே 2. ஆக்சுவலி நாங்கள் கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு நேற்று வந்துட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. காலையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு உடம்பு. இப்போ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நைட்டு கொஞ்சம் ஃபீவர் வந்துட்டு நான் சுத்தமாக ஒன்றுமே ஷாப்பிங் கூட பண்ண முடியல சரியா. ஸோ
ஸோ வந்து நான் ஷாப்பிங்குமே வந்து ஒன்றும் சரியாக பண்ண முடியல. ஸோ அப்படியே நான் வந்து ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்த உடனே வந்து எனக்கு வந்து உடம்பு ஓகேவாக இருந்துச்சு. பட் வந்துட்டு விளாக் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு இது இல்லை, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ வந்துட்டு கேமராவை பிடிச்சிட்டே வரணும் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரென்த் இல்லை. நான் வந்துட்டு ஆக்சுவலி எங்கேயுமே போக வேண்டாம் தான் நினச்சேன் இன்றைக்கி. ஆனால் வந்துட்டு பரவாயில்ல வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு லால்பாக் கூட்டின்னு போயிருந்தாங்க. அங்கே வந்துட்டு அங்கேயுமே நடக்கலை. நான் ஃபுல்லாக வந்துட்டு இதுவில் தான் போனேன், அந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்துட்டு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்களே, அதில் போயிட்டேன். அண்டு அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இங்கே நெக்ஸஸ் போனேன், நெக்ஸஸ் மால் பெங்களூர். அங்கே போயிட்டு ஷாப்பிங் போனாங்க. ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக முடியல. நான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். எதுவுமே நான் வாங்கலை சொல்ல போனால். ஒரே ஒரு கடைக்கு போனேன், மினி ஷாப் மட்டும் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வாங்காமல் தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்துட்டு கசின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட போனேன். அவங்க கூட போனப்போ வந்துட்டு ஒரே ஒரு இந்த கிளா மிஷின் இருக்கும்ல, அந்த இது கார்டு போட்டு அந்த போயிட்டு இப்படி போயிட்டு எடுத்துகிட்டு வருமே, அது வந்துட்டு ட்ரை பண்ணேன். வராதுன்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த பொம்மை அதுலேருந்து கிடச்சிது எனக்கு. செம்ம லக்கு. எனக்கு வந்துட்டு உட முடியாததுக்கு எனக்கு அது கிடச்சப்போ வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஸோ கைஸ், நான் இதெல்லாம் தான் பெங்களூரில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு லேயர்ட் செயின். இது வந்துட்டு நான் சர்ச் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி செயின் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் பெங்களூரில் பார்த்தோன்னே இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு முத்து பிரேஸ்லெட். இது நடுவில் வந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்டோன்லாம் வச்சு இது பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டேன். அப்புறம் வந்து காலேஜ் போகிறதுக்கு ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கினேன், இது மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்த உடனே கலருமே. ஏன்னா இங்கே பாருங்கள், கிரே வித் ஒரு மாதிரி பிங்க். இது ஆல்சோ இதில் ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இங்கே ஒரு பன்னி ஷேப்பில் ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது வாங்கினேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னொரு பிரேஸ்லெட் வாங்கினேன். இது வந்துட்டு நான் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கணும்னு சொல்லி இதை வாங்கினேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நான் பெங்களூரில் வாங்கினது எல்லாமே. ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.